தமிழகத்திலே ஏற்பட்ட மாற்றம் தொடர்பாக இலங்கையிலே என்ன மாற்றம் ஏற்பட போகின்றது? தமிழகத்துக்கும் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிக்கும் இடையிலான தொடர் பிரச்சனைகளாக மீனவர்களினுடைய பிரச்சனை காணப்படுது. உண்மையில புதிய இந்த தமிழக அரசும் இலங்கை அரசும் இந்த மீனவர்களினுடைய உரிமைகள் தொடர்பாக இருதரப்புக்கும் நன்மை அளிக்கக்கூடிய வகையிலான தெளிவான உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த அடிப்படையில் மீன்பிடி தொழில் ஈடுபடுகின்ற போது முரண்பாடுகள் அற்ற நிலையை இந்து சமுத்திர கடல் பகுதியிலே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதே போல பல ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் தற்பொழுதும் தமிழ்நாட்டிலே முகாம்களிலே இருக்கின்றார்கள். அதிலே ஒரு தொகுதி மக்கள் இலங்கைக்கு ஏலவே வந்திருக்கின்றார்கள். ஒரு தொகுதி மக்கள் இலங்கைக்கு வராது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்து வருகின்றார்கள். தமிழ்நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற அந்த இலங்கை தமிழ் மக்களுக்குரிய உரிமைகள் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும். பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு பல்வேறு உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையிலேயே அந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த மக்களில் பெரும்பான்மையான மக்கள் இந்திய குடியுரிமையை பெற விரும்புகின்ற மக்களாக காணப்படுகின்றார்கள். இந்தியாவிலே முகாம்களிலே உள்ள அந்த மக்களுக்கு இந்திய குடியுரிமையை பெற்றுக் கொடுக்கின்ற போது அவர்களும் தமது கல்வி பொருளாதாரம் மற்றும் இதர விடயங்களை தமிழ்நாட்டிலே சிறந்த வகையிலே கட்டமைத்து சிறந்த வாழ்க்கையை தமிழ்நாட்டிலே கொண்டு நடாத்தக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக இலங்கையினுடைய இனப்பிரச்சனை தொடர்பான ஒரு தீர்வு வழங்குவதற்கு தமிழக அரசு தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இருந்து வருகின்றது. இலங்கையினுடைய தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை எம்ஜிஆர் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக கருதி தமிழ் மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்திருந்தார். அவ்வாறான ஒரு நபராக தற்பொழுது முதல்வராக பதவியேற்றிருக்கின்ற திரு ஜோசப் விஜய் அவர்களும் இருப்பாரா என்ற ஒரு கேள்வி இலங்கை தமிழ் மக்களிடத்திலே காணப்படுகின்றது. தமிழ்நாட்டு மக்களுக்கு சட்ட ஆட்சியை நல்லாட்சியை வழங்குகின்ற அதே சந்தர்ப்பத்தில் இலங்கை தமிழ் மக்கள் மீதும் அவர்களுடைய நலன்கள் மீதும் அக்கறை கொண்ட ஒரு அரசாக புதிய தமிழக அரசு இருக்குமேயானால் அது அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு அரசாக இருக்கு.